ரொம்பவே புரோட்டீன் சத்து நிறைந்த கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக நம்ம வணக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ரொம்ப தீச்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 4 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பு தீஞ்சிடக்கூடாது, வரமிளகாய் தீஞ்சிடக்கூடாது. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அந்த எண்ணெயே இருக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததும் பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம வணக்கி வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்செடுத்தோம்னா நம்மளுடைய ரொம்பவே புரோட்டீன் சத்து நிறைந்த கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.